வணக்கம். அதிமுகவில் வந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. மரதம் குமரவேலு, ஜெயக்குமார், அப்புறம் சத்யபாமா, அப்புறம் இசை சுப்பையா, இவங்கெல்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னும் தாவேகால சேரல. ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணாங்கல்ல, அவங்க தாவேகாவில் போய் இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்ச பிறகு அவங்களுக்கான முக்கியத்துவம் எதுவுமே கொடுக்கல. இப்போ அவங்க திரும்பவும் வந்து அதே தொகுதியில் அவங்க நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா, தாவேகா சார்பாக அவங்களை நிறுத்துவாரா முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அவசரப்பட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடத்தில் போயிருக்கிறாங்க. ஏன்னா தாவேகா தலைமை அவங்களை பெருசாக கண்டுக்கல. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களை கட்சிக்குள்ளே இருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொன்னதுமே அவங்க தான். புஸ்லி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் தாவேகா சார்பாக போட்டி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலில் இப்போ ராஜினாமா பண்ணவங்களுக்கு சீட்டு தருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அவங்க எல்லா விஷயமும் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது நம்ம ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். 25 பேர் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 பேர் போய் ஆதரிச்சாங்க. அதில் வந்து என்ன சொன்னார், முதலமைச்சர் விஜய் போய் அவங்கள எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு சால்வையெல்லாம் போத்திட்டு சோபாலாம் அனுப்பிச்சி விட்டுட்டு, சோபா தான் ஒரு பெரிய மேட்டராக இருக்குது பார்க்கலாம். அப்புறமா அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே இது பண்ணாங்க. அவங்களை 25 பேரையுமே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொன்னாங்க. ஏன்னா 107 தான் வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு தேவைப்படுது, எம்எல்ஏக்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க. இப்போ எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இடைத்தேர்தல் வரும். இந்த இடைத்தேர்தலில் உங்களை வந்து நாங்கள் எம்எல்ஏவாக நிப்பாட்டுறோம், நீங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுகலேருந்து நம்பி போனவங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து கட்சி பதவியே கொடுக்கல. இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் 25 பேர் போனீங்களா, அப்படியே போயிடுங்க, இங்கே என் சைடு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன செஞ்சுட்டாரு, கட்சி பதவியெல்லாம் பறிச்சுட்டாரு, மாவட்ட செயலர் பதவியெல்லாம் பிடிக்கிட்டாரு. இப்போ 25 பேருக்குமான ஒரு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதிமுக இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பல தரப்புல எல்லாருமே கருத்து சொன்னாலும் அவர் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே கேட்கறதில்ல, கண்டுக்கிறது. அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு அவர் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்காரு. இது அதிமுக மேலும் மேலும் பலகீனப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு குற்றம் சொன்னாலும், இங்க தாவேகாவை நம்பி போன அதிமுக காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கட்சியில் எந்த விதமான முக்கியமும் கிடையாது. எம்எல்ஏ பதவியும் அதிமுக சார்பாக எடுத்த பதவியும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. திரும்பவும் இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலில் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாரா முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்தந்த தொகுதியில் வந்து இவங்களுக்கு என்ன வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் செயல்பட போகிறார். யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்க போகிறாருன்னா, தாவேகா கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலர்கள் இல்லை முக்கியமான நிர்வாகிகள் இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறாரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அதிமுக வந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்க அமைச்சரவையில் இடம்பெறுறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே, நாங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாமல் எம்எல்ஏவாவது நாங்கள் இருந்திருப்போம்ல, சட்டமன்றத்தில் வந்திருப்போம்ல, இப்போ திடீர்னு எம்எல்ஏ பதவியெல்லாம் தரேன்னு சொன்னீங்க, இப்போ வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் அதிமுகவில் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணவங்களுக்கு இருக்குது. முழுக்க முழுக்க அவங்க தாவேகாவை நம்பி போனது ஏமாற்று வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தாவேகாவுக்கு போய் சேர்றதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அங்கே போனால் நமக்கான முக்கியத்துவம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம தாவேகாவில் தொடர முடியுமா அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 106 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள், கம்யூனிஸ்டுகள் ஒரு 4, விசிகா 2, அதே போல் முஸ்லீம் லீக் 2, மொத்தம் 119 எம்எல்ஏக்கள். இன்னைக்கு வரைக்கும் மெஜாரிட்டி அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. அதில் 25 அதிமுக எம்எல்ஏக்களும் ஆதரவு கொடுத்தனால 144 வந்துச்சு. அதனால விஜய் ஆட்சி 6 மாதத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் நம்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம யாரெல்லாம் அதிமுக நமக்காக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னு எப்படி பார்ப்பீங்க? அவங்க அதிமுக மூலமாக எம்எல்ஏக்கள் ஆனவங்க, தாவேகா சார்பாக அவங்க போட்டி போட்டாங்கன்னா கூடுதலாக ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த தொகுதியில் செல்வாக்காக இருக்குமா அப்படிங்கிறத வந்து தாவேகா சார்பாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாலும் தொகுதியில் வந்து எடுக்கப்படுற சர்வே இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ பதவியை நாங்கள் கொடுத்தோம், எம்எல்ஏ ஆக்கி பார்த்தோம், எம்எல்ஏ ஆன ஒரு 10 நாளைக்குள்ளே அவங்க உடனே கட்சி மாறி போனாங்கல்ல, அதனால் அவங்க மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்வே சொல்லியிருக்கு. இந்த சர்வேயை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் விஜய் என்ன செய்கிறாரு அப்படின்னா, திரும்பவும் அவங்களுக்கு அந்த தொகுதியை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாரு. அவங்களுக்கு வந்து நீங்கள் வாரிய தலைவரோ இல்லை கட்சியில் ஒரு முக்கியமான பதவியோ வாங்கிட்டு அமைதியாக இருங்க, அடுத்த தேர்தல் வருதுல்ல அதில் வந்து உங்களுக்கான எம்எல்ஏ பதவியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே ஆதவ அர்ஜுனா, அதே போல் புஸ்லி ஆனந்த்,
அப்புறம் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து முக்கியத்துவமாக பேசியிருக்கிறாங்க. அவங்கள எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்சியில் சில முக்கியத்துவம்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசுறது அவங்க தரப்பில் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வாக்குறுதிகள்லாம் நிறைய அள்ளி கொடுத்து இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க. புஷ்லி ஆனந்தையும் ஆதவ் அர்ஜுனா செங்கோட்டையன் இவங்க பேச்சை நம்பி கொங்கு பெல்ட்டில் இருக்கிற 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் பாஸ்கரும் தயக்கம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இதை கொடுக்கணும், திரும்பவும் தொகுதியை கொடுக்கணும், அதே போல் வந்து எனக்கு கட்சியில் வந்து மாவட்ட செயலர் பதவி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா நான் தாவேகா சைடு வரதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதுக்கு ஓகேன்னு நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து வருவேனே தவிர எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கேன். ஆனால் தாவேகா கட்சியில் இணைகிறதுக்கு நான் வந்து விஜய் தலைமையில் தான் நான் தாவேகாவில் இணைவேனே தவிர புஷ்லி ஆனந்தோ செங்கோட்டையனோ அதே போல் ஆதவ் அர்ஜுனாவோ இவங்க தலைமையில் நான் கட்சியில் இணைய மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக விஜய் பாஸ்கர் இருக்கார். அதனால விஜய் பாஸ்கர் வந்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் தான் தாவேகாவில் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த முன்னாடி 4 பேர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் போய் புஷ்லி ஆனந்த் தலைமையில் இணைஞ்சாங்கல்ல, சத்யபாமா, ஜெயக்குமார், அதே போல் மரகதம் குமரவேலு, இசகி சுப்பையா இவங்க போன்ற நபர்களுக்கு கட்சியில் திரும்பவும் அதே தொகுதியில் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இப்போ வந்திருக்கு. 4 பேரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு திரும்ப அந்த தொகுதி தரேன்னு சொல்லி தானே ஆதவ் அர்ஜுனா புஷ்லி ஆனந்தும் முடிவு எடுத்துருக்காங்க. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனாவோட செயல்பாடுகள் ரொம்ப சட்டமன்றத்திலும் சரி வெளியே வந்து செய்தியாளர் சந்திப்பிலும் சரி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் கட்சிக்குள்ள இப்போ இருக்குது. சட்டமன்றத்தில் கூட அவர் தான் அதிகமாக பேசுகிற விஷயங்கள் சரியா தப்பாங்கிறத அதுக்கப்புறமா யோசிக்கிறாரு. ஆனால் பேசிடுறாரு, எல்லா விஷயங்களும் பேசிடுறாரு. இது ஜான் ஆரோக்கியசாமிக்கு கட்சிக்கு நெகட்டிவிட்டியை கொண்டு போய் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆதவ் அர்ஜுனா மேலே கோபமாக இருக்காரு. நீங்கள் ஆதவ் அர்ஜுனா மூலமாக சேர்ந்துருக்கீங்க, அதனால ஆதவ் அர்ஜுனா என்ன உத்தரவாதம் கொடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால வந்து நாங்கள் முதலமைச்சர் வந்து விஜய் என்ன முடிவெடுக்கிறாரு, கட்சிக்காக முக்கியத்துவம் தான் கொடுப்பார். கட்சிக்காக செயல்படுறவங்க, கட்சிக்காக உழைக்கிறவங்க, அவங்களுடைய இதுக்காக மட்டும்தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த இடைத்தேர்தலில் அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிட்டு இருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா, புஷ்லி ஆனந்த் இவங்கெல்லாம் ஒரு சைடாக செயல்படுறாங்க. ஆதவ் அர்ஜுனா வியூக வகுப்பாளர் தான். நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் அமைச்சர், நாங்கள் எம்எல்ஏ அமைச்சர் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். அது நாங்கள் ஜான் ஆரோக்கியசாமியை பேச்சை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு தரப்பில் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்காக வந்து நாங்கள் வந்து ஆதவ் அர்ஜுனாவோ புஷ்லி ஆனந்தோ சொன்ன ஒரு நம்பிக்கையான ஒரு இது இருக்குல்ல, உத்தரவாதம், இந்த உத்தரவாதத்தை நம்பி தான் நாங்கள் வந்து கட்சி எம்எல்ஏ பதவியே திறந்துட்டு எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னம்னா எதுக்காக வரோம்? சும்மா வந்து நாங்கள் இந்த தாவேகாவுக்கு உழைக்கிறதுக்காக வரோமா? தாவேகாவில் சும்மா ஒரு உறுப்பினராக சுற்றுறதுக்காக வந்திருக்கோமா? இல்லை எதிர்காலத்தில் எங்களுக்கு தாவேகாவில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோமா? நாங்கள் நின்று ஜெயிச்ச தொகுதியில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் வந்து சேர்ந்துருக்கோம். அப்படின்னா எங்களுக்கு தாவேகால அதே பதவியை தானே கொடுக்கணும். எம்எல்ஏ பதவியை நீங்கள் சீட்டு கொடுக்கணும்ல, நீங்கள் சீட்டு கொடுக்குறேன்னு உத்தரவாதம் கொடுத்தனால தானே நாங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. பார்க்கலாம், எங்களை வந்து ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற புலம்பல் வந்து இந்த அவசரப்பட்டு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்களே அவங்க மனசில் அவங்க ஆதரவாளர்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இந்த தகவலை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.